ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்ன் வந்து ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நான் ஸ்நாக்ஸ்க்காக தம்பிக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நேற்றே கேட்டார். வாங்கிட்டு வரப்பயே எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்க ஸ்பைஸியாக அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக கேட்டார். ஸோ அதனால் வந்து 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் தான் வந்து நான் வேக வைக்கிறேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதை நான் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா சூடாக தான் இருக்குது. ஸோ சூடாக இருக்க டைம்லேயே நம்ம மசாலாலாம் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி சாட் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாட் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு லெமன் போட்டுட்டு நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வேணுனாலும் இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ராசஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கடாயில் கூட நம்ம வதக்கி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் வந்து சூடாக இருக்குது கார்ன் இப்போது, அதனால் லைட்டாக வந்து பட்ரு போட்டிருக்கேன். பட்ரு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி போடுறப்போ பட்ரு வந்து சூடாக இருக்கிறதுனால, கார்ன் சூடாக இருக்கிறதுனால மெல்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு சூப்பராக வந்து தயாராகிரும். அதே மாதிரி வாங்க லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம். அன்றைக்கி பாவ் பாஜி தான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் லைட்டாக வந்து லெமன் பொழிஞ்சிட்டு கொஞ்சமாக பட்ரு இல்லைனா நெய் வந்து நான் வந்து இந்த இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நமக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூலு, அதனால் அவருக்கு மட்டும் தான் பேக் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கார்ன் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அதனால தான் அதில் எதுவும் வாய்ஸ் கொடுக்கல. வெளியில் வந்தோடனே ஃபாக் லைட்டுக்கு வந்து ட்ரை பண்ணவங்க கிடைக்கல. ஸோ அதனால் எல்லோ கலர் பேப்பரை வச்சு நாங்கள் கவர் பண்ணிட்டோம். பனி விழுந்ததில் ஃபுல்லாக தரையே தண்ணியாக இருந்ததுங்க. அதே மாதிரி தான் சீட்டும் இருந்தது. தம்பி கிளம்புனதுக்கப்புறம் சரி ஓகே, சூடாக இருக்க பாவ் பாஜிலாம் சூடாக சாப்பிட்றப்ப தான் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே பாவ் பாஜி, அதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். டீயும் சூடாக இருக்குது. இந்த குளிருக்கு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா. வாங்க சாப்பிட்லாம்.